கலாஸ். ஓகே, சூப்பராகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்புட்டு தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெரி ஈஸியாக பொடி மாசு வச்சு இன்றைக்கி பாஸ்தா பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக. ஓகே, வாங்க போகலாம் வீடியோவில். நான் கட்டமாக வெட்டி கல்கண்டு மாதிரி ஆனியன் எடுத்துருக்கிறேன். வெங்காயம், குடமிளகாயும் அதே மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். 2 டொமேட்டோ எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, தேவையான பாஸ்தா. 3 பேர் சாப்பிட்ற மாதிரி பாஸ்தா. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பாஸ்தா போட்டுக்குவோம். நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குவோம். கொஞ்சம் தேவையான சால்ட்டு போட்டுக்கிறோம். உப்பு போட்டிருக்கு. நல்லா கலக்கி விட்டுருவோம். சரிங்களா? நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ முட்டையை நம்ம பொரித்து எடுத்துக்கோம். முட்டையை பொரித்து எடுத்துக்கிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோம். ஆயில் போட்டுக்கிறோம். தேவையான ஆயில் போட்டுக்கிறோம். இதை பொடி மாசு பண்ணிக்கிறோம். சால்ட்டு போட்டுக்கிறோம். தேவையான சால்ட்டு, ஜீரகம் போட்டுக்கிறோம். இதை இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறோம். நல்லா பொடி மாஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நல்லா உடச்சி விட்டு பொடி மாஸ் பண்ணிட்டு தான் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? நல்லா உடச்சி விட்டு நல்லா பொடி மாஸ் பண்ணிவிட்டு இதை விட்டு தான் பாஸ்தாவுக்கு போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கும். பொடி மாசு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பாஸ்தா ரெடி பண்ணிக்கும். வா பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இந்த டைம் நம்ம இந்த தண்ணியை வடிகட்டியே எடுத்துக்கோம். ஓகே, இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கோம். ஓகே, இப்போ ஆயில் போட்டுக்கிறோம். நல்லா ஃபேனு சூடாகிட்டு சன்ஃப்ளவர் ஆயிலு, ஜீரகம் போட்டுக்கிறோம். சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கிறோம். நல்லா வதக்கிக்கிறோம். பொன்னரமாக வதக்கிக்கிறோம். சரிங்களா? கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதக்கிக்கிறோம். ஓகே, கண்ணாடி பக்குவமாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேவா? நல்லா பச்சை வாசனை போகிற முடியா நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா தக்காளியை சேர்த்துக்கிறோம். நான் 2 தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஓகேவா? தேவையான உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிக்கிட்டோம். நல்லா வேகந்து வரட்டும். இதுக்கு தேவையான இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கிட்டு வேகட்டும். தக்காளி கொஞ்சம் வெந்து வரட்டும். ஓகே, நல்லா வெந்து வருது. கொஞ்சம் வைப்போம். சரிங்களா? நல்லா வேகட்டும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிட்டு இப்போ குடமிளகா சேர்த்துக்கிறோம். சரிங்களா? குடமிளகா சேர்த்துக்கிறோம்.
குடமிளகா சேர்த்துக்கிறேன். சரிங்களா? குடமிளகா கொஞ்சம் வேகட்டும் மசாலாவோட. ஓகே, கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? நல்லா வந்துருச்சு. அதாவது குடமிளகா ஃபுல் வேக்காடு வேண்டாம், 3/4 வேக்காடு இருந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம பொடி மாசை போட்டு வேறு லெவலில் பண்ணுறோம். ஒரு 2 மினிட்ஸு கொஞ்சம் மூடி வைப்போம். ஓகே, நிமிஷம் வெந்ததும் இருக்கும். நம்ம பொடி மாசை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம பாஸ்தா சேர்க்குறோம். பாஸ்தா சேர்த்து நல்லா பெரட்டிட்டு டொமேட்டோ சாஸு சேர்க்குறோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பொடி மாசை சேர்த்துக்கிறோம். ஓகேவா? பொடி மாசை சேர்த்து ஓகே நல்லா வேணும்னா இப்போவே அடி பிடிக்குது லைட்டாக. ஓகே, இப்போது பாஸ்தா சேர்த்துக்கிறோம். ஓ ஃபுல்லாச்சு. ஓகே, இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கிறோம். நல்லா பெரட்டி விட்றோம். ஒரு பாஸ்தாவில் கொஞ்சம் போல் தண்ணி இருந்துச்சு, அதனால் கரெக்டாக வருது. பரவாயில்லையா? நல்லா வந்துருச்சா? ஓகே, இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறோம், கொஞ்சம் போல் நம்ம டொமேட்டோ சாஸு சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் போல் டொமேட்டோ சாஸ். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்வீட் உள்ளது. ஓகே, ஓகே கலாஸ். ஓகே, சூப்பராகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோ. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எஸ்புட் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சேகர். ஓகே, பாய்.